ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கட்டியும் கொடுக்கலாம். இது வந்து ஈஸியாக செய்யலாம். கடையில் விற்கிற சம்சா வச்செல்லாம் ஓரங்கட்டுங்க. இதுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஓமம் சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு வச்சு நம்ம செய்கிறதுனால இதில் ஓமம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஓமம் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு எந்த மாதிரி பிணையிறோமோ அதே மாதிரியே பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்படி இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம மேலே மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம், ஏன்டா அப்போ தான் அது காயாமல் இருக்கும். 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேகலாம் வைக்கல, தோல் சீவி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு இதை நம்ம செதுக்கிக்குவோம். இந்த மாதிரி திருவி வச்சுக்கிட்டா தான் நமக்கு பூ போல் இருக்கும். இதை நல்லா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 தடவை நல்லா அலசிக்கங்க. அப்போ தான் அதில் உள்ள அந்த நுரை, அந்த மாவு மாதிரி உள்ளதெல்லாம் போய் நமக்கு நல்லா சுத்தமாக கிடைக்கும். இதை நம்ம நல்லா அலசிக்கலாம். பாருங்கள், நல்லா அலசிக்கிட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. 1 வெங்காயம் போதும். அப்புறம் பச்சை மிளகாய் 1 எடுத்திருக்கேன். மல்லிக்கீரை, நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரை 1 கத்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால தான் நான் பச்சை மிளகா வந்து 1 சேர்த்தேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. இது 2ஆக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு உருண்டையை வச்சு நம்ம மாவு கொஞ்சம் தடவி இதை வளர்த்துக்கலாம். கோதுமை மாவு போட்டு இதை நம்ம நல்லா வளர்த்துக்குவோம். எவ்வளோ சைஸுக்கு நம்ம பெருசாக வளர்க்க முடியும் வளர்த்துக்கங்க. ஆனால் ரொம்ப மெல்லிசாவும் வளர்த்துற வேணாம், கொஞ்சம் திட்டமாக வளர்த்தா போதும். நான் எப்படி வளர்க்குறேனோ அதே மாதிரி வளர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா போட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை இதை வந்து பரவி தடவி விட்டுக்கோங்க. பரவலாக போட்டுக்கோங்க. ஓரத்துக்கெல்லாம் கொண்டுக்கிட்டு போவேனா, இதை நான் செய்கிற மாதிரியே இதை செய்யுங்க. ஓரத்து பக்கம் போவேனா, இந்த மாதிரி நடுப்பற 2 இதாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இந்த ஸ்டஃபிங்கை ஃபுல்லாக வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மடக்கு மடக்கிக்கங்க. அப்புறம் இந்த சைடும் ஒரு மடக்கு மடக்கிக்கங்க. இதுக்கு தான் நான் ஓரத்தில் வந்து ஸ்டெப்பிங் வைக்க வேணாண்டேன். இப்போ இப்படி மடக்கிக்கலாம். இதே மாதிரியே செய்யுங்க. இப்போ ஒரு மடக்குவோம். அது திருப்பியும் ஒரு மடக்கு மடக்கிக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோன்னு ப்ரெஸ் பண்ணிக்கங்க. மொத்தமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுனா கொஞ்சம் மெலிசாக ஆகிடும். இப்போ அதையும் அந்த உருண்டையை நான் தயார் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அடியில் தண்ணியை வச்சு இந்த மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. வெந்ததை நான் இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம வெட்டி பீஸ் போடலாம். இந்த மாதிரி 3 பீஸாக வெட்டி பாருங்கள், ஸ்டெஃபிங்லாம் வெளியில் வரவே இல்லை. இந்த மாதிரி குறுக்கவும் நம்ம வெட்டி எடுத்துக்குவோம்.
பாருங்கள் எல்லாத்தையும் வெட்டியாச்சு. நல்லா ஸ்டெஃபிங்லாம் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறதாலும் சேர்த்துக்கலாம், நம்ம மைதா மாவு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லிக்கீரை அது ஒரு சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்குவோம். கொஞ்சம் ஸ்பூன்லலாம் நல்லா ஒட்டுற அளவுக்கு கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக கரைக்காமல். பாருங்கள் கரைச்சி வச்சிட்டோம். இப்போ வெட்டி வச்சதை நம்ம இதில் ட்ரிப் பண்ணிக்குவோம். ட்ரிப் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காய வச்சிட்டேன் நான். இப்போ இது அப்படியே நம்ம எண்ணெயில் விட்டுடுவோம். நான் ஒரு 3 விட்டுருக்கேன், ரொம்ப விட வேணாம். ஏன்டா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்க போகுது, அதனால் நான் இப்போதைக்கு ஒரு 3 சேர்த்துருக்கேன். இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்குவோம். இது கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம டிப் பண்ணுறதுனால நல்லா மொறுமொறுப்பாக தான் இருக்கும். பாருங்கள் நான் எல்லாத்தையுமே சுட்டி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நல்லா மொறுமொறுப்பாக இருக்குன்னு. இது அப்படியே டேஸ்ட்டு சம்சா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்லாம் சேர்த்ததுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.